தமிழர்களுக்கு ஒரு மகிழ்வான செய்திங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொளியை காண இருக்காங்க. உண்மையாகவே இது மகிழ்வான செய்தியாக இருந்தாலும் கூட மிக காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு நீதி அப்படிங்கிறது அநீதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் என்னால் இதை எடுத்துக்க முடியுது. இருந்தாலும் கூட இந்த அளவிற்காவது சர்வதேச நாடுகள் நம்மை கவனம் பெற்றிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளி சந்தோஷம் மட்டும் மனதில் ஏற்பட்டிருக்கிறத மறுக்க இயலாது. அப்படி என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2009 அப்போ ஈழப்போரில் காணாமல் போனவர்களுடைய விவகாரத்தில் இலங்கை அரச படைகளுக்கும் தொடர்பு உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டு இலங்கை அரசு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். காணாமல் போன ஈழத் தமிழர்கள் பற்றிய சுதந்திரமான விசாரணையை இன்னும் வேகப்படுத்த வேண்டும். சர்வதேச விதிமீறல்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தை துரித கதியில் நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈழத் தமிழர்கள் மீதான வன்முறை நிறைய நடந்திருக்கு. அதற்கான தெளிவான விடயங்கள் பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில் இருந்து ஒரு பரபரப்பு அறிக்கை தற்சமயம் வெளிவந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கேட்பதற்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க அப்படின்னு தோணலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதே நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் சரியாக மே 17, 18, 19க்குள் நடக்கிற இந்த அரசியலையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். முன்பெல்லாம் சர்வதேச தளங்களில் நம்மளை கண்டு கொள்ளாமல் இருந்தாங்க. இப்போ ஒரு துளியாவது மதித்து இதை பேசுகிறாங்க அப்படின்னா எடுத்துக்க முடியுது. 15 ஆண்டுகள் ஆயிட்ட பிறகும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஒரு பக்கம் ஏற்க நேர்ந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதை இன்னும் துரிதப்படுத்துவார்களா, வேகமாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொது மன்னிப்பு மட்டும் இல்லை, எங்களுக்கு பொது வாக்கெடுப்பும் வேண்டும்ங்கிறத தொடக்கத்தில் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தையும் ஐநா கூடுதலாக இணைத்து பேசியிருந்தால் இன்னும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. தற்போதைக்கு தமிழர்களுக்கான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. இந்த செய்தி குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.